இன்றைய இறைவார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தை. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். என் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தைகள் நாம் கிறிஸ்தவ வாழ்வில் அடைந்திருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகின்றன. இயல்பாகவே நாம் தான் இறைவனை தேடி சென்று தேர்ந்தெடுக்கிறோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் இயேசு நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று தெளிவுபடுத்துகிறார். இது நம்முடைய தகுதியாலோ ஞானத்தாலோ அல்ல, இது அவருடைய நிபந்தனையற்ற அன்பையும் ஆசீர்வாதத்தையும் சார்ந்தது. இந்த தெரிவின் நோக்கம் நாம் அன்பு, இரக்கம், மன்னிப்பு போன்ற கனிகளை மற்றவர்களுக்கும் தர வேண்டும் என்பதுதான். இந்த கனிகள் நிலைத்திருக்க வேண்டுமானால் கிளை திராட்சை செடியில் நிலைத்திருப்பது போல நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவரில் நிலைத்திருந்து அவரது சித்தத்தின்படி கனி கொடுக்கும் போது நாம் அவருடைய பெயரால் தந்தையை கேட்கும் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் என்ற உறுதியான வாக்குறுதியை அவர் அளிக்கின்றார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கையுடன் முழுவதும் கனி கொடுக்கும் வாழ்வு வாழ்வோம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, கிருபையால் தேர்ந்து கொண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்பினால் எங்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய ஜீவ ஊற்றாகிய திராட்சை செடியில் எங்களை நிலைக்க செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய தெரிவுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை தேர்ந்து கொண்ட உமது நோக்கத்தின்படி எங்கள் வாழ்வில் நாங்கள் மிகுந்த கனிகளை தரவும் அந்த அன்பு, இரக்கம், விசுவாசம் என்னும் கனிகள் நிலைத்திருக்கவும் வேண்டிய அருளை எங்களுக்கு தந்தருளும். நீர் எங்கள் கவலைகளை நன்கு அறிவீர். உம்முடைய பெயரால் தந்தையை கேட்கும் எல்லா நியாயமான வேண்டுதல்களையும் உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு கொடுப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் விண்ணப்பிக்கின்றோம். நாங்கள் எப்போதும் உம்மில் நிலைத்திருந்து உமது மகிமையை வெளிப்படுத்தும் கனி நிறைந்த பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு பலன் தாரும். ஜெபமாலை ராக்கினியே, நாங்களும் உம்மை போல் இறைவனின் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ எங்களுக்காக பரிந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன்.